கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். பஞ்சம் தலைவிரித்தாடிய நேரத்தில் குடும்பத்துக்காக உணவு வாங்க எகிப்துக்கு போனப்போ சிறையில் தள்ளப்படுவாங்கன்னு யோசேப்பின் சகோதரர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க எவ்வளவு காலம் அங்கேயே இருக்க போகிறாங்க? அவங்க பல வருஷம் சிறைவாசத்தில் அடைக்கப்பட்டா என்ன செய்கிறது? வயதான அவங்களுடைய தந்தைக்கு என்ன சம்பவிக்கும்? அவங்களுடைய முழு குடும்பமும் என்னவாகுன்ற பல கேள்விகள் அவங்களுக்குள்ளே எழும்புச்சு. ஆனால் எகிப்து ஆளுநர் முன்பாக ஆஜராகும்படி சகோதரர்கள் திடீர்னு அழைக்கப்பட்டாங்க. 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடே இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். நீங்கள் நெஜஸ்தரானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றான்னு ஆதியாகமம் 42:18-20 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அவங்கக்கிட்ட ஆளுநர் சொன்ன எல்லா நிபந்தனைகளும் அவங்களுக்கு கடினமான ஒன்றா இருந்துச்சு. அவங்க தங்களை நிஜஸ்தர்னு நிரூபிக்க வேணும்னா அவங்களில் ஒருத்தர் கைதியாகவே இருக்கணும். அவங்க அடுத்த முறை உணவு வாங்க எகிப்துக்கு வரும்போது கடைசி சகோதரன் பெஞ்சமினை அழைச்சிட்டு வரணும். மரண தண்டனையிலிருந்து தப்பிக்க சகோதரர்கள் முன்பாக கடினமான நிபந்தனைகள் வைக்கப்பட்டுச்சு. இந்த வார்த்தைகளை கேட்டதும் சகோதரர்கள் தாங்கள் யோசேப்புக்கு செஞ்சது அவங்களுக்கு உடனடியாக நினைவுக்கு வந்துச்சு. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செஞ்ச துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டி கொண்டபோது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லி கொண்டார்கள்னு 21வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யோசேப்பை மீதியானருக்கு விற்றாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவனை விற்க அவங்க பேரம் பேசினதும் அவனை இஸ்மவேலரோட அடிமையாக அனுப்பி வைக்கும் போதும் யோசேப்பு கதறி அழுதுருக்கிறான். அவங்களுடைய கால்களை பிடிச்சு கெஞ்சி இருக்கிறான். அவன் எவ்வளவா துடிச்சிருப்பான். அவன் இருதயம் உடைக்கப்பட்டிருக்கும். தன்னுடைய அன்பு தகப்பனையும் தம்பியையும் இனி வாழ்க்கையில் பார்க்க வாய்ப்பில்லாமல் அடிமையின் வாழ்க்கையை வாழ எங்கே அழைச்சிட்டு செல்லப்படுவோனோன்னு அவன் கலங்கி நொந்து போயிருப்பான். இப்போ இவங்க அந்நிய தேசத்தில் ஒரு ஆளுநரால் கடினமாக நடத்தப்படக்கூடிய சூழல் புதுசாகவும் அவங்களால தாங்க முடியாததாகவும் இருந்துச்சு. அவங்க உண்மையாகவே தேசத்தை வேவு பார்க்க வந்தவங்க இல்லை. அவங்க தங்களுடைய குடும்பத்துக்காக தானியம் வாங்க வந்தவங்க தான். ஆனால் அநியாயமாக சந்தேகிக்கப்பட்டு இப்போது அவங்க பலத்துக்கு மிஞ்சி சோதிக்கப்படுறாங்க. அவங்க நடத்தப்பட்ட விதத்தினால அவங்க தங்களுடைய சகோதரனாகிய யோசேப்புக்கு செஞ்சதை எண்ணி பார்க்குறாங்க. தங்களுடைய பாவங்களை நினச்சி மனஸ்தாபப்படுறாங்க. அவர்களில் மூத்தவனாகிய ரூபன், இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறதுன்னு அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறான். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள்கிட்ட மொழிபெயர்ப்பாளரின் உதவியோட எகிப்தின் பாஷையில் பேசுகிறான். ஆனாலும் அவன் தன்னுடைய தாய்மொழியை மறக்கலை. அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய தாய்மொழியான எபிரேய மொழியில் பேசிக்கொண்டதை அவன் கேட்குறான். அவனுடைய சகோதரர்கள் அவனை மோசமாக நடத்திய அந்த கொடுமையான நாளை அவங்க நினைவு கூர்ந்து வருத்தப்படுறதை அவன் கவனித்தான். கடந்த கால பாவங்களை நினைவு கூற அவங்களுக்கு இப்போ வந்த எதிர்பாராத இக்கட்டு அவங்கள நிர்பந்திச்சுது. ஒரு நாள் அவங்க இழைத்த அநீதியான செயல் ஞாபகம் வர்ற அளவுக்கு ஒரு கடினமான பிரச்சனையில் சிக்கிக்கிட்டாங்க. எந்த பிரச்சனையும் சர்வ சாதாரணமாக எதிர்கொள்ளக்கூடிய யாக்கோபின் புத்திரர்களுக்கு இப்போ என்ன ஆச்சு? இது அவங்க சர்வ எளிதாக அழித்து போட்ட சீகேம் இல்லை, மிகவும் பலம் வாய்ந்த எகிப்து. அங்கே நிற்கக்கூடிய ஆளுநருக்கு எல்லா அதிகாரமும் படைகளும் இருக்குது. எதிர்பேச முடியாது, எதையும் செய்ய முடியாது. மிகுந்த தவிப்போட அவங்க பேசிக்கொள்கிறத கேட்கும்போது அவனுடைய உள்ளம் அவங்கள நினச்சி பரிதாபம் கொண்டுச்சு. அதை வெளிக்காட்டிக்காம தனிமையாக போய் அழறான். அவனுடைய உள்ளம் எந்த விதமான உணர்வுகள்னால நிறைஞ்சிருக்குன்றதை நம்ம நிச்சயம் நிதானிக்க முடியுது. பிரியமானவர்களே, நாம் செய்யக்கூடிய எந்த பாவமும் ஒரு பெரிய காரியம் இல்லைன்னு நமக்கு தோணலாம்.
நாம் அடுத்தவங்கள பாதிக்கக்கூடிய எந்த காரியத்தையும் துணிகரமாக செய்யும்போதும் அவங்க எப்படி துடிப்பாங்கன்னு நினைக்காம அவங்கள துச்சமாக நினச்சி கடந்து போகலாம். ஆனால் கர்த்தர் நம்மக்கிட்ட ஒரு நாள் கணக்கு கேட்பாருன்றது யாக்கோபின் புத்திரர்களின் வாழ்க்கை நமக்கு போதிக்குது. நம்மளுடைய சுய லாபத்துக்காக இல்லை, பொறாமையினால் அநியாயமாக அடுத்தவங்க பாதிக்கும்படி செய்யக்கூடிய பாவங்கள் கொடுமையானது தான். சுயநலன்றது நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புறதில்ல, ஆனால் அதுக்காக அடுத்தவங்கள அழிப்பது தான். இப்படியாப்பட்ட சுயநலமான குணாதிசயம் இன்றைக்கும் அதிகமாக காணப்படுது. நம்ம என்ன செய்கிறோமோ அது ஒரு நாளைக்கு நமக்கே திருப்பி செய்யப்படும் போது நாம் நிச்சயம் தாங்க மாட்டோம். நாம் அசட்டை செஞ்சுட்டு நகர்ந்த நாட்களை நினச்சி அழுகிற நாட்கள் சகிக்கக்கூடாமல் இருக்கும். அந்த வலியை யாராலையும் சரி செய்ய முடியாததாக இருக்கும். நம்ம இன்றைக்கே சிந்திச்சு நம்மளை நாம் ஆராய்வோம். தேவன்கிட்ட திரும்பி நம்மளை இன்றைக்கே சரி செய்ய ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நேர்த்தியாக நடத்துவார். ஆமீன்.